ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு பிளான்டட் அக்வேரியம் தான் செட் பண்ண போறோம். எல்லாரும் மாதிரியும் நம்ம இது சிம்பிளா பண்ணியிருந்தா நமக்கும் எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும். நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இருக்கலே காஸ்ட் எஃபிஷியன்ட்டா பண்ணணும். அதே மாதிரி பார்க்குற எல்லாருமே இதுல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு போகணும், இதுல இருந்து எப்படி பண்ணணும்னு கத்துக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி காஸ்ட் எஃபிஷியன்ட்டாவும் பண்ணலாமான்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பே நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சப்ஸ்ட்ரேட் தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. சப்ஸ்ட்ரேட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா செடி வச்சிருப்பாங்க. அந்த செடி வந்து எதுல வச்சிருப்பாங்க, ஒரு மண்ணில் வச்சிருப்பாங்க. அந்த மண்ணில் தான் வேர் பிடிச்சி அந்த செடி மேலே வளருதா, அந்த மண்ணு தான் சப்ஸ்ட்ரேட். அதே மாதிரி இங்க நம்ம அதே செம்மண்ணை சப்ஸ்ட்ரேட்டா யூஸ் பண்றோம். வெளியே பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு தான் நிறைய காசு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அதோட அக்வாஸ் ஆயில்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப ரேட் அதிகமா வரும். ஆனா நம்ம அதை குறைக்கிறதுக்காக வீட்டுக்கு பக்கத்துல இருந்து செம்மண்ணே எடுத்துட்டு வந்து கழுவிட்டோம். அதை பார்த்திருப்பீங்க. அதுக்கு மேல ஃபில்ட்ரேஷனுக்கு ரிவர்ஸ் ஹேண்ட் அதை இப்ப நம்ம கழுவிட்டு இருக்கோம் ஃபுல்லா. அதை ஏன் கழுவுறோம், இப்ப நம்ம கழுவாம போட்டோம்னா இதை தண்ணி ரொம்ப கிளௌடி ஆக்கிரும். அதே நம்ம இந்த மாதிரி கழுவி தண்ணி தெளிவானதுக்கு அப்புறம் போட்டோம்னா நல்லா இருக்கும், கிளௌடி ஆகாது அவ்வளவு சீக்கிரம். இப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர் வாங்கி வந்திருந்தோம். இந்த பேக்ரவுண்ட் ஸ்டிக்கரோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 60 to 70 rupees ஆச்சு. உங்க ஏரியால அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். அதே மாதிரி இந்த டேங்க்கும் நம்ம வந்து புதுசா தான் வாங்கியிருக்கோம். இது நார்மல் டேங்க் தான். அல்ட்ரா கிளியர்ல பண்ணா பட்ஜெட் அதிகமாகும். நார்மல் டேங்கே நம்ம வாங்கிட்டு வந்தோம். டேங்கோட காஸ்ட் வந்து 350 ஆச்சு. ஸ்டிக்கர் வந்து ஒரு 60 rupees போட்டுருக்கு. இது வந்து நம்ம செல்லோ டேப்ல தான் ஒட்டணும். 4 பக்கமும் செல்லோ டேப்ல ஒட்டி மிச்சத்தை கட் பண்ணி அழகா எடுத்துட்டோம். பிளாக் தான் நம்ம ஒட்டியிருக்கோம் இந்த டைம் பேக்ரவுண்ட். இந்த டேங்க் வந்து நம்ம இந்த ஷெல்ஃப்ல தான் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அந்த ஷெல்ஃப்ல வச்சிருந்தோம். கொஞ்சம் கீழே தெரியுது, ஆனா நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை, வெயிட் ஏறி வந்து கீழே அவ்வளவு சீக்கிரம் விழுகாது. அதே மாதிரி இது எங்களோட ஃபர்ஸ்ட் செட்டப் பண்றதுனால நாங்க நிறைய சொதப்பணும், நிறைய கத்துக்கிட்டோம். இப்போ எங்கள்கிட்ட ஒரு பிளான்டட் அக்வேரியம் செட் பண்ண சொன்னா நாங்க கரெக்டா செட் பண்ணிடுவோம். இப்போ பண்ண தப்பு எல்லாத்தையுமே பண்ண மாட்டோம். அந்த அளவு நாங்க கத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க சொதப்பினது இந்த லைட்ல தான். நாங்க ஒரு கடையில வாங்கியிருந்தோம் இந்த லைட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 watts போதும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து எச்சு பார்த்தோம், லைட்ல ஆன் பண்ணி பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு, டேங்கே நல்லா பளிச்சுன்னு தான் இருந்துச்சு. சரி நல்லா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் நாங்களும் டேங்க்லாம் ஃபுல்லா ஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹாட் ஸ்கேப்புக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருந்துச்சு லைட்டிங், நீங்களே பாருங்க எப்படி நல்லா தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லேயரா வந்து நம்மளோட ரெட் சாயில தான் ஃபுல்லா போட்டோம். பின்னாடி ஒரு ஸ்லோப் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். ரெட் சாயில ஃபுல்லா போட்டு ஒரு 1/2 inch, ஒரு 1 to 1/2 inch கிட்ட ரெட் சாயிலே நம்ம போட்டோம் வேர் பிடிக்கிறதுக்காக. அந்த சாயில் போட்டதுக்கு அப்புறம் மேல நம்ம ரிவர் சாண்ட் போடணும்ல, அந்த ரிவர் சாண்ட் அடுத்த லேயரா போட்டோம். ரிவர் சாண்ட்ல நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னா கம்மியா வாங்கிட்டோம். நீங்க வாங்குறப்ப என்ன பண்ணுங்க, ரிவர் சாண்ட் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்க டேங்க்கு ஏத்த மாதிரி. நாங்க ஒரு 2 கிலோ தான் வாங்கினோம். அது அரௌண்ட் 60 rupees ஆச்சு. ஒரு கிலோ 30க்கு தான் நாங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய சொதப்பல் வருது பாருங்க. இது சொதப்பல் நம்பர் 3. சொதப்பல் 1 வந்து லைட்டு, 2வது வந்து மண்ணு, 3வது வந்து இந்த ட்ரிஃப்ட் வுட். இதுல என்ன தப்பு பண்ணணும்னு கேக்குறீங்களா? கழுவாம அப்படியே வச்சோம். இதனால என்னென்ன ஆச்சுன்னு சொல்லி போக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படிலாம் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு வழியா ஒரு அழகா ஒரு மாதிரி வச்சாச்சு. அடுத்து என்ன பிளான்ஸ் தானே. அந்த பிளான்ட் எல்லாமே வந்து கப் பிளான்ட் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு கப் 80 rupees அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்தோம். மொத்தம் 4 கப் வாங்க 240 ஆச்சு மொத்தமா. இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க கப் பிளான்ட்டை. உரிச்சு பார்த்தோம், வேரோட நல்லா பிடிச்சிருந்துச்சு. பிளான்ட் பேர் வந்து வேலிஸ்னேரியான்னு சொல்லுவாங்களாமா. இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் இன்னொரு பிளான்ட் பேர் தெரிஞ்சது, என்னன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வேலிஸ்னேரியா வந்து எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் தனித்தனியான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம் ஒரு பேப்பர்ல. ஒரு பிளான்ட்டா நம்ம நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து இந்த ட்வீசர் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வீட்லயே கிடந்துச்சு, அதனால அதை எடுத்துக்கிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் இந்த அமேசான் ஸ்வார்டு தான் இது பேரு. வந்து பேக்ரவுண்ட்ல வைக்கிறதுக்கு தான் கரெக்டா இருக்கும், அதனால லெஃப்ட் பேக்ரவுண்ட்ல இதை வச்சுட்டோம் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து வேலிஸ்னேரியா வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேலிஸ்னேரியா ரைட் பேக்ரவுண்ட்ல வச்சோம். அதுவுமே பேக்ரவுண்ட் பிளான்ட். அதுக்கப்புறம் இந்த சிவப்பு கலர் பிளான்ட் தான். இது பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஈஸியா கிடைச்சது. அதே மாதிரி இந்த பிளான்ட்டை நீங்க எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹார்டியான பிளான்ட். எதுவுமே எனக்கு பிரச்சனையே கொடுக்கல. அதெல்லாம் கூட அழுகி போறது அந்த மாதிரி பிரச்சனை வந்தப்ப இது வந்து எதுவுமே ஆகாம ஸ்ட்ராங்கா நின்னுச்சு. இந்த பிளான்ட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருந்துச்சு பார்க்க. சரி பின்னாடி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிஃப்ட் பின்னாடியே நான் அதை வச்சிட்டேன். அதுக்கப்புறம் மொத்தமா பிளான்ட்லாம் வச்சு முடிச்சாச்சு. ட்வீசர் மூலமா வச்சுட்டு மேல மண்ணையும் போட்டு வச்சாச்சு கரெக்டா. அதாவது மண் வந்து எடுத்து விடாத மாதிரி வச்சிட்டோம். அந்த மாதிரி வச்சாதான் வந்து மறுபடியும் கலங்காது தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டா வச்சு முடிச்சாச்சு. அடுத்து பிளான்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து தண்ணி தானே ஊற்றணும். அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அது மேல தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சோம். இப்படி ஊத்துறதுனால டேங்க்ல தண்ணி வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரே இடத்துல உளுந்து கீழே இருக்க சப்ஸ்ட்ரேட் கலங்காம அப்படியே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லா ஊத்தி முடிச்சிட்டோம். ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நான் சொன்ன பாத்தீங்களா சொதப்பல். அதுல வந்து ஒன்னு இந்த லைட் நாங்க 2 watts தான் வாங்கியிருந்தோம் அந்த கடைக்காரங்க சொன்னாங்கன்னு. ஆனா நாங்க போட்டு பார்த்தப்போ சுத்தமா பத்தவே இல்லை டேங்க். இந்த கொஞ்சோண்டு லைட்ல கண்டிப்பா செடிகளோட வளர்ச்சி வந்து அவ்வளவு இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கே. ஏன்னா ஈவனா ஸ்ப்ரெட்டே ஆகல எல்லா பக்கம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் லைட்டே ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை தூக்கிட்டு மறுபடியும் நாங்களே கிளம்பி அக்வேரியம் ஷாப் போயிட்டு அந்த லைட்டை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் தேடி கண்டுபிடிச்சு இந்த லைட் வாங்கி. இது வந்து கிளிப் ஆன் லைட். அதே மாதிரி இது 8 watts, பவரும் ரொம்ப அதிகம். இது அக்வேரியம் லைட், அதாவது பிளான்டட் அக்வேரியம்க்குனே ஸ்பெஷலா இருக்கு லைட். இந்த லைட் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து வாங்கிட்டு வந்து செட் பண்ணி போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டேங்கோட மொத்த அழகே தெரிஞ்சது. பிளான்ஸ் எல்லாமே அவ்வளவு எலகண்டா தெரிஞ்சது இந்த லைட் போட்டதுக்கு அப்புறம் தான். இதுக்கப்புறம் இந்த டேங்க்ல நிறைய வேலை நடந்துச்சு, நிறைய மிஸ்டீரியஸான விஷயமும் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் பத்தி நம்ம பார்ட் 2ல பார்ப்போம்.